தமிழ் அழகான மொழி. எனக்கு அந்த மொழியிலேயே பல ஆச்சரியங்கள் உடைய சொற்கள் உண்டு. அதுல ஒன்று மெய். மெய்னா உடல். உடலுக்கு எதுக்கு மெய்ன்னு பேர் வச்சான் தமிழன்னு யோசிச்சு பார்த்திருக்கேன் நான். ஏன்னா உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது. அது பசிக்குதுன்னா பசிக்குது, தூக்கம் வருதுன்னா தூக்கம் வருது, நோய்வாய்ந்தா பட்டுரும், அவ்வளவுதான். ஆனா இந்த மனம் இருக்கு இல்லையா, அது பொய் சொல்லும். அது ஒரு நேரத்துல சரின்னு சொல்றது, இன்னொரு நேரத்துல தப்புன்னு சொல்லும். ஒரு நேரத்துல ரொம்ப பிடித்தமான ஒன்றின் மீது ஓடும், அடுத்த வினாடி அதை வெறுக்கும். அதனால உடம்ப கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ பயிற்சிகள் உண்டு. ஆனால் மனச கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான பயிற்சி நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? இதை பற்றி சிந்திப்பதே above 40 தான் சிந்திக்கிறாங்க. என்ன கேட்டா, இளைஞர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று, இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் 40 வயதிற்கு பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் என்கின்ற திட்டமிடுதலோடு இருப்பது, இந்த மனதிடம் அதை குறித்து பேசுவது, அந்த மனதை சீர் செய்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. மனம் போன போக்கில் போவது மனித தன்மை அல்ல. மனதை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சில பல மன பயிற்சிகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். எண்ணங்கள் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் தான் சொல், சொல்தான் செயல், செயல்தான் பழக்கம், பழக்கம்தான் வாழ்க்கை. இந்த எண்ணங்கள் உருவாகின்ற அந்த களம்தான், படுகளம்தான் மனம். அந்த மனதை நீங்கள் மிக மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை வசதியானது கிடையாது. இந்த மனதை மிக மிக கண்ட்ரோல்ல வச்சிருங்க. நம்மிடத்தில் ஒரு கற்பக தரு இருக்கிறது, அதுதான் நம் மனம். அதனிடத்தில் எது கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும். அது நீங்கள் கெட்டது நினைத்தாலும் கொடுக்கும், நல்லது நினைத்தாலும் கொடுக்கும். நல்லதையும் உயர்வானதையும் ஆர்வமானதையும் ஆழமானதையும் கேளுங்கள். உங்கள் மனம் நிச்சயம் அதை உங்களுக்கு வாய்க்க செய்யும்.